Hello friends, welcome to Kavi Foods. இன்னைக்கு Creme Bruleeவும் அதோட கோகனட் சாக்லேட் பாலும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स. அதுக்கு நான் 3/4 கப் தேங்காய் பால் எடுத்துர்க்கறேன். தண்ணி அதிகம் சேர்க்காத திக்கான பால் எடுத்துர்க்கறேன். இந்த தேங்காய் பாலை கடாயில வச்சிட்டு ஸ்டவ்வை சிம்லயே வச்சு கலந்து விடலாம். இத கொதிக்க விட கூடாது. லேசான சூடு இருந்தா போதும். இனி இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துர்க்கறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் பால் கொதிக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. சிம்லயே வச்சு கொஞ்சம் சூடானா போதும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ சர்க்கரை நல்லா கலந்துருச்சு. இனி கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கறேன். அது கூட 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பாலே சேர்த்து கலந்து வச்சிருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துறலாம். நீங்கள் கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக முட்டையோட மஞ்சள் கருவு மட்டும் இதே மாதிரி உடைச்சிட்டு மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் பால் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும். அது வரைக்கும் கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள் தேங்காய் பால் நல்லா திக்காயிருச்சு. இனி இது ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பால் எனக்கு 2 கப்பு வந்துச்சு. நான் 2லேயே ஊற்றிட்டேன். இதை ஒரு 20 நிமிஷம் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போது நான் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். தேங்காயை துருவி வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து இதை நம்ம பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு கடைகள்லேயே இந்த தேங்காய் பவுடர் கிடைக்கும். அப்படி கிடைக்கலைன்னா நீங்களே தேங்காயை துருவி வறுத்துட்டு அதை மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. பவுடராக இல்லாமல் கொரகொரப்பாக. இப்போ அந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போது நான் உருண்டைகளாக பிடிச்சிட்டேன். இப்போ நான் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி இதில் அந்த கோகனட் பாலை எடுத்து இதில் போட்டு எடுத்துக்கலாம். அந்த உருகின சாக்லேட் அந்த பாலில் நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்குங்க. இப்போ இதை எடுத்து நான் ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சிட்றேன். அடுத்து கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இதை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது கலர் மாறி லைட் ப்ரௌன் கலர் ஆகும். அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா தேன் கலர் ஆயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி அந்த வேக வச்சு எடுத்து வச்ச தேங்காய் பாலில் இந்த கேரமல் மேலே ஊற்றிடலாம் 2 கப்புக்கும். இப்போ சர்க்கரை கேரமலைஸ் பண்ணினதை இந்த 2 கப்லேயும் சேர்த்தாச்சு. இனி இது மேலே நம்ம ஃப்ரீசரில் வச்ச சாக்லேட் எடுத்து மேலே வச்சிடலாம். திருப்பி இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.